ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். திரும்ப ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு. திரும்ப உங்களுக்கு ஒரு மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்து இப்போ தற்போது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 1 ஹவர் முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் எப்போ தான் கிடச்சிது, உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஈவினிங் வந்து உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் ஒரு 6 o'clock கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. உடனே வீடியோ போட்டு விட்டேன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி வந்து வேலூர் அப்படின்ட்டு நான் ஜூன் வந்து 5th சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள், வேலூர் பதிலாக உங்களுக்கு இன்னொரு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்டேட் கூடட்டா எந்தெந்த மாவட்டம் ரிலீஸ் ஆகுன்னு ஒரு அப்டேட் கிடச்சிது, அதை ஷேர் பண்ணேன். ஆனால் பாருங்கள், வேலூர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு மாறாக வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ வந்து எது ஒன்றுமே வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு மாவட்டம் வந்தாலும் நல்லது தான். ஏன்னா அடுத்தது மாவட்டம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று 2 மாவட்டம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. நெக்ஸ்ட் எந்தெந்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ உடனுடன் அப்டேட் கொடுக்குறவங்களுக்கு. சரி வாங்க, எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். ஆனால் எத்தனை வேக்கன்சின்ட்டு ஞாபகம் இல்லை. ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து எல்லா மாவட்டங்களும் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் விடுறாங்க. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் மாவட்டங்கள் வந்து அடுத்தது ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நல்லது ஒரு சான்ஸ் தான் இது உங்களுக்கு. சரி வாங்க, யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டும் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜில் 31, செகண்ட் பேஜில் 73, கிட்டத்தட்ட 118 வேக்கன்சி கிட்ட விட்டுருக்காங்க. ஆனால் இதிலே இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் சாதாரணமாக வந்து 118 கிட்ட வந்திருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. அதுபோக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து மாவட்டம் எப்போ வரும் அப்படின்ட்டு. நான் சில மாவட்டங்கள் வந்து டேட் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த டேட்டு சொல்லியிருந்த மாவட்டங்கள் வந்து கன்ஃபார்மாக 100% வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி தான். ஏன்னா வந்து எந்தெந்த மாவட்டம் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்கு மாறாக வந்து உங்களுக்கு வேறு மாவட்டங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டமோ அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் கொடுக்கும்போது தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி திருவண்ணாமலை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே உங்களுக்கு தூத்துக்குடின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தூத்துக்குடி மாவட்டம் எதிர்பார்க்கலாம். ஸோ வேலூர் மாவட்டம் எதிர்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களும் இப்பப்போ வரும் அப்படின்ட்டு வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது அப்படி கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லை செலக்ட் ஆனவங்க வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டாங்களா, அதாவது பணி நியமனம் வழங்கப்பட்டதா அல்லது வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களா, ஸோ அந்த இது பற்றி அதாவது விவரம் சொல்லுங்கள், டீட்டெயில்ஸாக வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து யாருமே வந்து இதில் வந்து செலக்ட் ஆனவங்க வந்து இது வரைக்கும் கமெண்ட் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் நானும் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் வந்து அவங்க வந்து கிடைக்கல. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஏதாவது நபர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து இந்த மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் கூட ஒரு மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது தொடர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து மார்க் அதிகமாக வச்சுருக்கேன், நான் வந்து இன்டர்வியூ நல்லா தான் பண்ணேன், ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை இது வந்து அமௌண்ட் கொடுத்தா வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல உண்மைக்குமே. எனக்கு தெரிஞ்சது வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து போட்டிகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இதில் வந்து விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதிகமான மார்க் வச்சுருக்காங்க. ஸோ மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் மார்க் அதிகமாக வச்சுருந்தாலுமே அதில் ஃபஸ்ட்டு வந்த மார்க் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணிக்கலாம் பார்ப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். மேக்ஸிமம் இதை பற்றின தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து மெயில் ஐடியில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து மெயில் ஐடி கொடுத்துட்டு தான் இருக்கவங்களுக்கு. நேற்று நிறைய பேர் ஃபீல் பண்ணி செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு சிவகங்கையிலேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல ஜாப்போ கண்டிப்பாக வரும். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க, வெற்றி அடையலாம். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஜாப்பு ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு காத்துட்டு இருப்போம், வெயிட் பண்ணுவோம். நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.